அமைச்சருக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதோட பின்னணி எல்லாம் என்ன அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக டிபேட் எடிட்டர் மனோஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. மனோஜ் கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசலாம். வணக்கம். தங்கராஜ் மீண்டும் அவர் அமைச்சரவைக்குள்ள வந்திருக்காரு. அவருக்கு முக்கியமான இலாக்காவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? சிவசங்கருக்கு செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமி கிட்ட கொடுத்திருக்காங்க. பொன்முடி அவர்களுடைய துறை வந்து ஃபாரஸ்ட் இருந்தாரு, அது ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஒதுக்க. சோ அப்படி பார்த்தா ராஜகண்ணப்படம் இருக்கக்கூடிய பால்வளத்துறை புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு போகும். சோ இதுதான் நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ். பட் இந்த சேஞ்சஸ்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் சொன்னதுனாலதான் செந்தில் பாலாஜியினுடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ண வேண்டி இருந்தது. மற்றபடியாக முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல திமுகவோ அதுல இருக்கக்கூடிய தார்மீக உரிமை அடிப்படையில் அதை செய்யல. சோ அது ஒரு விஷயம். அமைச்சர் பொன்முடியும் நம்ம பாக்குறோம், அவரும் என்ன பண்றாரு, தன்னுடைய வாய் துடுக்காக சில விஷயங்களை பேசுறாரு. இப்ப மட்டும் இல்ல, கண்டினியூஸா அதை பேசியிருக்காரு. அப்பொழுதும் ஆக்ஷன் இல்ல. சமீபத்துல பேசினதுக்கு கட்சி பதவியை மட்டும்தான் பறிச்சாங்க, மந்திரி பதவிய பறிக்கல. சோ அதையுமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுகவோ செய்யல. இப்ப வேற வழி இல்லாம அது ஏதோ ஒரு வகையில ஒருத்தரை மட்டும் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமான்னு எதுவும் யோசிச்சாங்களான்னு தெரியல, ஒரு ஜோடியா அனுப்பி விடுவோம் அப்படின்ற ஒரு டோன்ல தான் இதை பண்ணிருக்காங்க. சோ ஒரு தார்மீக பொறுப்பாக இல்ல வந்து உடனடியாக அதை செஞ்சணும் அப்படின்ற அந்த எந்த விதமான விஷயமும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்துல சுப்ரீம் கோர்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நாளைக்கு வழக்கு வருதுன்றதுனால அதை இன்னைக்கு பண்ணிருக்காங்க. அதர்வைஸ் இந்த விஷயத்துல எந்த நடவடிக்கையும் இருந்திருக்காது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது அவருடைய கட்சியினுடைய விஷயம், அவங்க அதை அமைச்சர் எப்படி நடத்துறாங்க அப்படின்றது அவங்க இஷ்யூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட, இங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு மற்றொரு ஆங்கிளும் ஒண்ணு இருக்கு. பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு முகம். பொன்முடிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த பல்வேறு விஷயங்கள் ஒன்றொன்றாக பிடுங்கப்பட்டு அவருக்கு முக்கியத்துவமே கட்சியில இல்ல. அவருடைய மகனுக்குமே பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருந்த மாவட்ட செயலாளர் பதவியில சில முக்கிய தொகுதிகளையும் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி ஒரு புதிய மாவட்ட செயலாளரையும் உருவாக்கிட்டாங்க. ஸோ அவருடைய முக்கியத்துவத்தையும் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்ப விழுப்புரம் பகுதிக்கான அந்த முக்கியத்துவம் அப்படின்றது அமைச்சரவையில இல்லை. விழுப்புரம் ஒரு பெரிய ஒரு ஏரியா, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியா, பாமக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, விசிகாவுக்குமான ஓட்டுகள் அங்க இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல விழுப்புரம் அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு ஊரு. ஆனா அந்த ஊருக்கான முக்கியத்துவத்தை அமைச்சரவையில அவங்க கொடுக்கல. அதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு பெரிய செட்பேக்கா கண்டிப்பாக மாறும். இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் மத்தியில கேஸ்ட் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப போலரைஸ்டான ஓட்டர்ஸ் அங்க இருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன செட்பேக்கை திமுகவுக்கு ஏற்படுத்தும். ஸோ மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக தான் இருந்தாரு. அவருடைய எதுக்காக அவர் அமைச்சரவையை விட்டு நீக்கினாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் புரியாத விஷயமாகவே இருந்தது. சில குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மைதான். அவர் RSS விஷயங்கள்ல ஏதோ பேசினாரு, அதெல்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் காரணமானு வெளிப்படையாக சொல்லாமலே அவர் நீக்கிட்டாங்க. அவரும் அமைச்சரவை பதவி கிடைக்கும் தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த முறை அதுக்கான வாய்ப்பு வரும்பொழுது ட்ரை பண்ணாரு, இப்ப கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாற்றங்கள் திமுக கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்ததுனால இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதர்வைஸ் இதை செய்வாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, நீங்க பொன்முடி மாதிரி ஒருத்தர அமைச்சர்கள் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அவரால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். இப்ப வந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல சர்ச்சை கருத்து பேசுறாருன்னா இமிடியேட்டா நீங்க வந்து அமைச்சரவை பதவியை புடுங்கும் பொழுது மக்கள் கிட்ட இல்ல அவர் தவறாக பேசியிருந்தாரு, இல்ல வந்து ஒரு சர்ச்சையா பேசியிருந்தாரு, சிஎம் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்தாரு அப்படின்ற ஒரு இம்பாக்ட் ஏற்படும். ஏன் வந்து நிறைய பேர் ஜெயலலிதா விஷயத்துல அப்படி பேசுறாங்கன்னா, அவங்க வந்து அவசரப்பட்டு நிறைய பல நேரங்கள்ல சில பேரை வந்து தவறாக கூட நீக்கியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு விஷயம் வந்து தவறாக இருக்கு அப்படின்னு ஒரு காதுக்கு போனாலே டக்குன்னு நீக்கிடுவாங்க. அது வந்து சரியோ தவறோ, ஆனா அதை தாண்டி மக்கள் கிட்ட ஒரு இம்பாக்ட வந்து அதை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு இமேஜ் இருந்துட்டே இருக்கும். ஜெயலலிதா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, அந்த இமேஜை வந்து ஸ்டாலினும் கீப் அப் பண்ணிருக்கலாம் பொன்முடி விஷயத்துல பண்ணிருக்கும் பொழுது. ஆனா அவர் வந்து அது பண்ணல. ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சியில அவ்வளவு டக்குன்னு விஷயங்களை பண்ணக்கூடாதுன்றது சரி. ஆனா நிறைய வாய்ப்புகளை பொன்முடிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு ஜனநாயகம் அப்படின்றதையும் நம்ம இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டியது. இப்ப ஏதோ அப்படி பேசினது ஒரு ஜூனியரா இருக்கிறாங்க, கட்சிக்கு வந்து இப்பதான் ஒரு பொறுப்புல இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. அவரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபசர், அவரு காலகாலமா திமுகல இருக்கிறாரு, முக்கியமான நபரும் கூட அந்த விழுப்புரம் பகுதியில. அப்படி இருக்கிறப்ப சடனா அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை வரும்ல. கண்டிப்பா தான் பொன்முடி அதுதான் சொல்ல வரேன். ஒரு ஜனநாயக கட்சியில ஓகே, ஒரு முறை ஓகே, 2 முறை ஓகே. ஆனா மீண்டும் மீண்டும் அவரு தவறுகள் செய்யும் பொழுது
அதை அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்றதையும் திமுக கண்டிப்பாக யோசிக்கணும். இப்ப அப்புறம் இந்த இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம இங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு வந்து நீங்க கம்பேரேட்டிவ்லி மதுவிலக்குத்துறையை அவர்கிட்ட குடுக்கலாம். ஏன்னா, அவருக்கு வந்து அதுல மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுவும் இல்லாம அத ஹேண்டில் பண்ற அளவுக்கான ஒரு நல்ல மினிஸ்டரும் கூட. அதாவது நேஷனல் லெவல்ல நெறைய கான்டாக்ட்ஸ மதுவிலக்கு சார்ந்து அவர் வச்சிருக்காரு. அதாவது இந்த இந்த துறை சார்ந்த கான்டாக்ட்ஸ்ன்றது அவர்ட்ட இருக்கு. ஆ அதை வந்து அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா, முத்துசாமி அவர்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்டின்னா, கடந்த முறை குடுத்தாலும் கூட அவர் வந்து ஆ ஆ ஒரு ரொம்ப பிரஷரா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்தாரு. கம்பேரேட்டிவ். ம். ஃப்ரீ ஹேண்டா செயல்படல. இதனால தான் அவர்ட்ட இருந்த சில துறைகள வந்து சேகர் பாபுக்கு விட்டாங்க. அப்டி ம். ஆமா. சோ அப்படின்ற பட்சத்துல நீங்க முத்துசாமிக்கு மேல ஒரு சுமைய ஏத்துறதுக்கு பதிலாக, ராஜகண்ணப்பனுக்கு நீங்க எப்படியும் துறை மாத்துறீங்க. மாற்றக்கூடிய துறையாக ஒரு ஃபாரஸ்ட் குடுக்குறதுக்கு பதிலாக இந்த துறைய குடுத்துருக்கலாம். மேபி அவருக்கு ம்ஹ்ம். இம்பார்ட்டன்ஸ் அதிகரிச்சிரும். இல்ல வந்து அவர இப்படியே வச்சிருந்தா போதும் அப்படின்னு நிலைமையில இருந்து அணுகுனாங்களான்னு தெரியல. ஆனா மதுவிலக்கு துறைய வந்து நம்ம ராஜகண்ணப்பன்ட்ட கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அவரு நல்லாவே பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான ஒரு மினிஸ்டர். சர்ச்சைகள் இருக்கு அவர் மேலன்றது வேற. பட் ஆனா அந்த துறையை வந்து எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு அமைச்சராக நம்ம அவரையுமே பார்க்கலாம். ஸோ அத ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னும் ம். தெரியல. இப்ப என்னுடைய இந்த அமைச்சரவை மாற்றத்த பார்க்கிறப்ப, நம்ம கிட்டத்தட்ட 1 வார காலம் நம்மளும் பேசியிருக்கோம். வெவ்வேறு ஜர்னலிஸ்ட் கிட்ட நான் பேட்டி எடுக்கிறப்பயும் நம்ம இந்த கேள்விகள் கேட்டோம். செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒருவர் திமுகல பொறுத்தவரைக்கும். அதுவும் கொங்கு மண்டலத்தில ஒரு சக்தி மிக்க ஒருவர். அவர் எலக்ஷன் ஒர்க்லாம் எப்படி பார்ப்பாருன்னு தெரியும். அப்படியேப்பட்ட ஒருவருக்கு வந்து இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. அதிமுக, பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாகி இருக்கு. தாவேகாவும் கொங்கு மண்டலத்தில மையப்படுத்தி ஒரு விஷயத்த பண்றாங்கன்றப்ப, இன்னைக்கு அமைச்சரா வராங்க இல்ல. பட் இருந்தாலும் அவர் கட்சியில எந்த ஒரு முக்கியத்துவமும் குடுக்காம இருக்க போறதில்ல. அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வருதோ அதோட அடிஷனலா இருக்க தான் போகுது. ஆனா அவர் அமைச்சரா இல்லாம அந்த வேலைகள பார்க்கிறாரு அப்படின்றது திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நெகட்டிவா பார்க்கப்படாதா? ஆ அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கட்சி பணிகள் வேற, அரசு பணிகள் வேற. ஆ ம். அமைச்சராக இருந்து தான் அவர் அங்க வந்து கட்சி பணிகள பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ம்ஹ்ம். ஈவன் தோ இப்ப வந்து நீங்க ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங் அவரு அமைச்சராக இல்லாவிட்டாலும் கூட இந்த 2 துறைகள்லயும் அவருடைய ஆதிக்கம்ன்றது கண்டிப்பா இருக்க தான் போகுது. நீங்க வெளியில இருந்து ம்ஹ்ம். பார்க்கிறவங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். நீங்க வந்து ம்ஹ்ம். வேற வேற இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, இது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இந்த துறைகள்ல இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர அவங்க நியமிச்சிருப்பாங்க அந்த அந்த அமைச்சர்கள் ம். ம். அமைச்சர் சாரி அந்த துறைகள்ல. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து செந்தில் பாலாஜியினுடைய முக்கியத்துவம் அவர் ஜெயில்ல இருந்தப்பவும் தெரியும், வெளியில வந்தப்பவும் தெரியும், அமைச்சரா இருந்தப்பவும் தெரியும், இல்லாதப்பவும் தெரியும். அந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க. ஸோ அது ஒண்ணு இருக்கு. ம்ஹ்ம். செகண்ட் அவர் வந்து கட்சி பணிகள்ல எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடியவர் தான். அது வந்து ம். எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அப்படிதான் அவரு செயல்படுவாரு. இடைத்தேர்தலா இருந்தாலும் கூட அதுல வந்து ரொம்ப ம். பெரிய அளவுல சின்சியரா கவனம் எடுத்துக்கணும். இன்ச் பை இன்ச் வொர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அப்படின்ற பட்சத்துல இப்ப கொங்கு மண்டலத்தை திமுகவும் முக்கியத்துவமா கருதுறாங்கன்றப்போ, அவருக்கு ம். கட்சி சார்ந்து கண்டிப்பாக ஒரு பதவியோ, ஒரு விஷயமோ வந்து பண்ணுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் மூலமா அவர வந்து கட்சியில எந்த வகையிலும் அவர் குறைஞ்சிறல அப்படின்றதையும் என்ஷூர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ம். செந்தில் பாலாஜிக்கு வந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த ஆட்சியில. ம். அவர் ம். அதிமுகல இருந்து வந்தவர் அப்படின்றத மறந்துட்டு அவ்வளவு முக்கியத்துவத்தை திமுக அவருக்கு குடுத்துட்டு இருக்குது. ஆ அந்த முக்கியத்துவம் தான் அவருக்கு கன்டினியூஸா நம்ம அத நெகட்டிவாவும் ஆச்சு பார்க்கிறோம். இல்ல? ஆமா, அது கண்டிப்பா. அது கட்சிக்காரங்களுக்கே வந்து என்ன இவ்ளோ பண்றாங்க அப்படின்ற ஒரு டோனையும் உருவாக்குகிறது. ஆனா, இல்ல ம். அவர நம்ம பகச்சுக்க கூடாது அப்படின்ற விஷயத்தையும் இருக்கு. மக்கள் மத்தியில அது முகம் சுளிக்கவும் வைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ ஆனாலும் கூட ம்ஹ்ம். பார்த்தோம்னா, அவங்க எந்த விதத்திலயும் அந்த முக்கியத்துவத்தை 1 இன்ச் கூட குறைக்கல. குறைக்கல. இன்னைக்கு கூட அவர் வந்து நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது சொல்லியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல, நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த அறிவிப்பையே விடுறாங்க. அரசு நிகழ்வுகள் ம். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கான முக்கியத்துவம் இந்த அமைச்சரவையில இருந்தது. கட்சியிலயும் இருக்கு. அது நாளைக்கு மற்ற இடங்கள்லயும் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, ம்ஹ்ம். உச்சநீதிமன்றத்திற்கு போயி இவ்வளவு ஒரு குட்டுகள் வாங்குனதுக்கு அப்புறமா இது போன்ற ஒரு விஷயத்த கடைசி நேரத்துல அறிவிக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு சரி அப்டின்னும் தெரியல. ஓப்பன் ஆயிடுச்சு ம். இந்த விஷயம். மக்கள் கிட்ட போயிடுச்சு. அப்ப கூட நீங்க தாமதிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்றது வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும் கண்டிப்பா. இப்ப இததான் வந்து அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் விமர்சனமா முன்வைக்கிறாங்க.
நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க ஒண்ணு ஒரு அமைச்சரா வந்து தொடராதீங்க, ரிசைன் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து நீங்க வந்து உங்களோட ஜாமீன் வந்து நான் ரத்து பண்ணி, உங்கள எகைன் வந்து சிறைக்கு அனுப்பிருவேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அவ்வளோ ஹார்ஷா சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப அமைச்சரவை வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. அமைச்சரவையில இருந்து அவர தூக்கியிருக்காங்க. பொன்முடி எவ்வளவு இதா பேசினாரு. அவருக்காக தான் அந்த அமைச்சரவை மாற்றம் வந்து ராஜினாமா அவர் வந்து உடனடியா தூக்கியிருக்காங்க. இதுதான் வந்து திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறாங்கல்ல எலெக்ஷன் இருக்கிற சமயத்துல. கண்டிப்பா இது ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நல்ல பாயிண்டா தான் கிடைக்கும். ஆனா, அவங்க வந்து இத எப்படி சொல்றது? உச்சநீதிமன்றம் அவ்ளோ ஹார்ஷா சொன்னதற்கு பிறகு அசெம்பிளி நடக்குது. ஆனா கண்டுக்கவே ம். மாட்றாங்க அசெம்பிளில எதையுமே பேசல. அப்போ ம். எதிர்க்கட்சிகள் ம். வந்து இங்க அரசியல் பண்றாங்களா? அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கு. நம்ம ம். அதையுமே புரியுது. பார்க்கணும். ஸோ சிஎம் ம். ஸ்டாலினுக்கு வந்து பெரிய பிளஸ்ஸே என்னன்னா இந்த எதிர்க்கட்சிகள் தான். அவங்க பாட்டுல ம். ஜாலியா இருக்கிறாங்க. இவர் பாட்டுல இந்த பக்கம் ஜாலியா இருக்கலாம். அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. ஒரு இஷ்யூஸ ம். கூட இதுவரைக்கும் அதிமுக பெரிய லெவல்ல எடுத்து கொண்டு போயி அத வந்து கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையாகக்கூடிய ம். அளவுக்கு செய்யல. ஆனா எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருந்த பொழுது, திமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டுட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன இஷ்யூஸையும் ரொம்ப முக்கியமாக பெருசாக்குனாங்க. மக்கள் மத்தியில கொண்டு போனாங்க. எதையுமே அவங்க ம். விட்டு வைக்கல. குறிப்பா வந்து இணையத்துல இயங்கக்கூடிய பல பேர வந்து ஆ திமுகவுக்கு ஆதரவாக மாத்துனாங்க. ஆ அது மட்டும் இல்லாம நெறைய எக்ஸ்பர்ட்ஸ்ன்ற பேர்ல நெறைய பேர் உள்ள வந்து திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்கள பேச ம். ஆரம்பிச்சாங்க. இப்படி அ பல்வேறு முனைகள்ல இருந்து தாக்குதலை வந்து அதிமுகவுக்காக அவங்க பண்ணாங்க. ஆனா இது எதையுமே வந்து அதிமுக பண்ணல. இதெல்லாம் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் அவங்களுடைய கட்சி தலைவராவது செயல்படணும்ல. அவரும் செயல்பட மாட்றாரு. மற்ற முக்கிய நிர்வாகிகளும் செயல்பட மாட்றாங்க. ஸோ எதிர்க்கட்சிகள்ன்றது இங்க வந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு சொன்ன மாரி, எதிர்க்கட்சி ஒண்ணு இருக்கா தமிழ்நாட்டுல மாரியான ஒரு டோன் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அது வந்து ம். மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கு. எதிர்க்கட்சி ம். இன்ஆக்டிவா இருக்கிறது அப்படின்றதும். ஸோ இன்னொரு இன்னும் 10 பேர் ரிசைன் பண்ணா கூட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான புள்ளி தான் இது. பிடிஆருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா, அவர இன்னும் யூஸ் பண்ணுங்க. அவருக்கு கொடுக்கப்படுற போர்ட்ஃபோலியோன்றது ஒரு லிமிட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ. அவரோட அதிகாரம் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றத அசெம்பிளிலே அவர் பதிவு பண்ணாரு. பிடிஆருக்கு ஒரு முக்கியமான இலக்கா குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா, அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் வரலல்ல. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்ல இது ஒரு முக்கியமான நகர்வு தான். நகர்வாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து பிடிஆருக்கு முக்கியத்துவத்தை உயர்த்துறதுல ஒரு பயம் இருக்கு திமுகவுக்கு. ஏன்னா ஓகே. ம். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பொழுது, அதனால் வந்த விளைவுகள அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு ம். வந்து அதுல நெறைய சிக்கல்கள் எழுந்தது. அப்புறம் அவர் அடிக்கடி எதையாவது பேசி விட்டுறாரு. அது வந்து ம். கட்சிய பாதிக்கிறதாக அது மாறுது. சமீபத்தில ம். ம். அசெம்பிளில பேசினதே கூட, வேற ஒரு ம். அமைச்சராக இருந்தாலே என்ன சொல்லியிருப்பாங்க இயல்பா, "இது என்னுடைய துறை கிடையாது. என்னுடைய துறைகள்ல இந்த கோரிக்கைகள் வராது. ஸோ அத உறுப்பினர் வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர்ட்ட கேட்டுக்கோங்க. எங்க துறைகள்ல என்ன முடியுமோ அத நாங்க பண்றோம்னு" சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் பேசிய விதம் அப்படின்றது ஒரு விரக்தியோடைய அவர் உச்சமா பேசினதாக இருந்துச்சு. இருந்தது. அடுத்த ம். நாள் நடந்த நிகழ்வுல கூட சிஎம் வந்து அத சுட்டிக்காட்டுற அளவுக்கு தான் அது இருந்தது. அப்போ ம். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட செந்தில் பாலாஜி மாரி ஒருத்தர் வச்சுட்டு வந்த துறைய குடுக்கும் பொழுது என்னன்னா, அவங்க செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் இடையிலேயே முட்டல்கள் உருவாகலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி ம். ம். இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்க தான் போகுது. இல்லையா நம்ம சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பிடிஆர் கிட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? அப்படின்ற விஷயம் ஒரு ஃபர்ஸ்ட். அப்புறம் ம். மதுவிலக்கு துறையும் சரி, ஆ மின்சாரத்துறையும் சரி மின்சாரமும் சரி. 2மே பெரிய பெரிய துறைகள். அவ்ளோ பெரிய துறைகள்ல பிடிஆரால சும்மாவும் இருக்க முடியாது. அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாரு. அது ம். கடைசி ம். கட்ட நேரத்துல ஏதோ ஒரு பிணக்குகள ஏற்படுத்துச்சுன்னா, அது கட்சியில மிகப்பெரிய சிக்கல்களையும் ஏற்படுத்தும் அப்டின்னும் பார்ப்பாங்க. ஸோ சிக்கலே ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லது செய்றோம்னு குடுத்து, நாளைக்கு அது நமக்கு செட்பேக்கா மாறுறதுக்கு, அத அப்டியே மேனேஜ் பண்ணிடலாம்னு ஒண்ணு நெனைக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பிடிஆரால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கல்கள் கடந்த முறையில நடந்துகிட்டே இருக்கிறதுனால, அத அவாய்ட் பண்றதுக்காக இந்த முடிவ அவங்க எடுத்திருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்டின்னா, டாஸ்மாக் அப்டின்ற அந்த இலக்காரம் வந்து. அது வந்து எந்த அமைச்சர்கள்ட்ட நீங்க வந்து குடுக்கணும் அப்டின்னு சிஎம் இருக்குனாலும், யாரும் வந்து அந்த துறைய எடுக்கறதுக்கு தயங்குறாங்க அப்டின்ற மாரி செய்திகள் வந்துச்சு. இந்த நிலையில மீண்டும் வந்து முத்துச்சாமிக்கே வந்து அந்த டாஸ்மாக் குடுக்குறாங்க. ஒரு பக்கம் டாஸ்மாக்ல வந்து இடி வந்து ஒரு ரவுண்ட் கட்டி அதுல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைகோர்ட்ல கேஸ் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்ப முத்துசாமி பக்கம் இருக்கக்கூடிய சவால் அப்டின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்டிப்பா இது இந்த துறை யார் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் அது இருக்கு. ஏன்னா, இந்த துறை வந்து ஆரம்பத்துல இருந்தே டாக்ல இருக்கு. ஏதோ ஒரு ம். வகையில. ஆ பாட்டிலுக்கு ரூ. 10 அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. திடீர்னு இடி வந்து உள்ள புகுந்து ஒரு ரெய்ட நடத்துது. ம். அமைச்சர தூக்குறாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில இந்த துறை சார்ந்தவங்க, இல்ல வந்து துறையைச் சேர்ந்த பலர் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இல்ல ஒரு டாக் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கிறது. முத்துசாமி அவர்கள் இந்த துறையை வைத்திருக்கும் பொழுது கூட டெரா பாக்கெட்ல கொஞ்சம் 200 ஆ. எம்எல், 100 எம்எல்லா அவர் குடுப்போம்ன்ற பேசுனது ரொம்ப பேசினது கான்ட்ரோவர்சியா மாறுனுச்சு. பெரிய கான்ட்ரோவர்ஸா மாறுச்சு. ஆக்சுவலி அது எல்லாமே
இதெல்லாம் என்னன்னா இன்னும் பேச வேண்டிய டாபிக்ன்றது இந்த மதுவிலக்கு சார்ந்த நிறைய இருக்கு. பட் ஸ்டில் தமிழ்நாடு மதுவை எப்படி பாக்குது, இன்னும் எப்படி எப்படி அதுல வந்து ஒரு ப்ராக்ரசிவா தமிழ்நாடு இல்ல அப்படின்ற விஷயமும் இதுல ஒண்ணு இருக்கு மறைமுகமாக. சோ அப்படிதான் யாரு இந்த துறைக்கு செந்தில் வந்தாலும் பாலாஜி என்ன சவாலை ஒரு ஃபேஸ் சர்ச்சையோ பண்ணாரோ அது ஈவன் முத்துசாமியுமே ஃபேஸ் பண்ணுவாரு. கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாரு. செந்தில் பாலாஜிக்கு வழக்குகள் இருந்துச்சு, முத்துசாமிக்கு வழக்குகள் இல்ல. அவ்வளவுதான். மத்தபடியா வந்து டாஸ்மாக்ன்றது வந்து ஒரு யானைய பக்கத்துல வச்சுக்கிற மாரி தான். அது எப்ப ஏறி மிதிக்கும், எப்ப என்ன பண்ணணும்னு தெரியாதுன்ற மாரியான ஒரு விஷயம் முத்துசாமிக்கும் நடக்கும். பட் ஸ்டில் அவரு ஒரு நல்ல சீனியர்ன்றது மட்டும் இல்லாம, இது மாதிரியான விஷயங்கள் நெறைய பார்த்திருக்காரு. சோ அதனால அத கொஞ்சம் எளிதாக மேனேஜ் பண்ணுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம இத அடுத்து தொடர்ந்து பேசலாம். உங்கள் கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க் யூ மனோஜ். நன்றி பிரதீப்.